வெல்கம் டு சுசில் வித் சுசி. ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ணுங்கள். அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி பதத்துக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் சோக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்ச கிரேப்ஸு. இது ஒரு ஜாரில் வந்து ப்ரௌன் சுகர், ஏலக்காய், பட்டை, லவங்கம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்சு ஆட் பண்ணணும். மைதா, நம்ம அரைச்ச ஸ்பைசஸ், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ரம்மும் எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷ்யூஸ், நம்ம வேக வச்ச கிரேப்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் மட்டும் வெனிலா எசன்ஸ் போட்டால் போதும். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு அப்புறம் அந்த பேட்டரை ஒரு இதில் கேக் ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. எல்லா பேட்டரியும் போட்டுட்டு நான் வந்து ஓடிஜியில் வந்து 280 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 280 டிகிரி செல்சியஸில் ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் கூட வைக்கலாம். ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து மாறும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்பி கூட டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக்